நேயர்களுக்கு வணக்கம். மைதா மாவு தேங்காய் போட்டு ரொட்டி சாப்பிட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அது செய்து காட்ட போகிறோமா. 2 கிளாஸ் மைதா, ரெண்டு கிளாஸ் மைதா, கொஞ்சம் சால்ட்டு, தேங்காய் திருவி எடுத்து வச்சுருக்கேன். மொத்தமாக 4 தேங்காய் 5 தேங்காய்னு திருவி பிரிட்ஜில் வச்சுருவேன். தேவைன்னா எடுத்துக்கிற மாதிரி. இது கொஞ்சம் நல்லா சேவாக இருக்கும், நமக்கு வேஸ்ட் ஆகாது. தேங்காய் நம்ம தேவைக்கு அப்பப்போ எதுக்கும் எடுத்துக்கலாம். இதில் 1 கிளாஸுக்கு தேங்காய் போடுவோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நிறைய தேங்காய் போட்டோம்னா. வச்சுட்டு இந்த மாவை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு ஸ்பூன் ஆயில், நல்லெண்ணெய், தண்ணி ஊற்றி நல்லா தேங்காயோடு சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கணும். பிசைஞ்சு கொஞ்சம் 1/2 hour ஊற வச்சுட்டு தட்டி போட்டு சுற்றி எண்ணெய் ஊற்றி புரோட்டா மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்கும். குழந்தைகளும் சாப்பிடுவாங்க, எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்கம்மா. ஜீனி தொட்டும் சாப்பிட்லாம். ஏதாவது குழம்பு நம்ம சைடிஷாக ஏதாவது வீட்டில் செய்கிறத வச்சு சாப்பிடலாம். ஸ்நாக்ஸுக்கு செஞ்சு கொடுக்கலாம். இந்த 1 ஸ்பூன் எண்ணெய் தண்ணி ஊற்றி பிணைஞ்சது தேங்காய் போடுறது கையில் ஒட்டலை பாருங்க. அப்படியே நல்லா சப்பாத்தி கட்டையிட்டு கல்லில் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக தேய்ச்சி சுட்டு எடுக்க போகிறேன். அயன் கல்லில் சுட்டு எடுக்க போகிறேன். இப்போ காட்டுறோமா. ஒன்றா எடுத்து இப்படி தேய்ச்சி எடுத்து மொத்தமாக வச்சுக்கிட்டு நம்ம சுட்டு எடுத்துக்க வேண்டியதான். எவ்வளோ ஒன்று போல் கட்டி தான் போடுவாங்க. நம்ம தேய்ச்சோம்னா ஒன்று போல் கிடைக்கும்னு நான் தேய்ச்சிட்டேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குமா. இந்த சுட்டு காட்டுறோமா. இது அயன் சட்டிமா. இது அமேசானில் போட்டு வாங்கினது தான். ஆனால் ரொட்டி சுட ஊத்தப்பம் சுடலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த சட்டி டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதில் சுட்டோம்னா அப்படியே லைட்டாக எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கொஞ்சம் கம்மியான இதில் போட்டு எடுக்கணுமா. கொஞ்சம் ஆயில் விட்டு நல்லெண்ணெய் விட்டு கொஞ்சம் திருப்பி போட்டு புரோட்டா மாதிரியே நல்லா சுட்டு எடுத்துடலாமா. சூப்பராக இருக்கும். திருப்பி விட்டு எடுக்கணும். இந்த நல்லா மேலே பொன் முருகலாக வர்ற போது கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி சுட்டோம்னா மொறுன்னு இருக்கும். சாப்பிட நல்லாயிருக்கும். இப்படியே சுட்டு எல்லாத்தையும் சுட்டு எடுக்கணும். திருப்பி போட்டு கொஞ்சம் நின்று பொறுமையாக நின்று சுட்டு சுட கொடுத்தோம்னா சாப்பிடுவாங்க பிள்ளைங்க. நல்லாயிருக்கும். இது செஞ்சு பார்த்துட்டு சர்ப்ரைஸ் பண்ணுங்கம்மா. அடுத்த ரெசிப்பியில் சந்திக்கலாமா.